4 நாளாக வீட்டில் காய்கறியே இல்லை. நானும் அந்த பருப்பையும் இந்த பருப்பையும் வச்சு சமாளிச்சிட்டேன். இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு பையனை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது ஒரு வழியாக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஆனாலும் என்னமோ இன்றைக்கி கருவாடு சாப்பிட்ணுன்னு ஒரே கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் ஆமாம் எனக்கும் அப்படி தான் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கடையில் போய் கேட்டால் ஒரு 2-3 வெரைட்டி காட்டினாங்க. அவங்க காட்டின எல்லா வெரைட்டிலையும் ஒரு ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து கருவாட்டு தொக்கு வச்சுட்டேன். சைட் டிஷ்ஷுக்கு ரசமும் வச்சுருந்தேன். ஆனாலும் இந்த கருவாடு குழம்பு தொக்குலாம் இருக்குல்ல, என்ன குழம்பு வச்சாலும் வாசம் நம்ம வீட்டுக்கு தான் வரும். இந்த கருவாடு மட்டும் ஊரையே தூக்கும். அவ்வளோ வாசங்க. ஒரு வழியாக கருவாட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நான் என்ன தான் விதவிதமாக செஞ்சாலும் என் பையன் கரெக்டாக இந்த ரசத்தை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு, அம்மா நீ எனக்கு பிடிச்ச ரசம் வச்சிருக்கியா அப்படின்னு அதை தான் வாங்கி வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக துவைச்ச துணியெல்லாம் எடுத்து காய வச்சா அவ்வளோ நேரம் சுளீர்னு அடித்த வெயில் திடீர்னு பாதி மழை பெய்யுது, பாதி வெயில் காயுது. துணியெல்லாம் எடுக்கிறதா வேணாவான்னு ஒரே கன்ஃபியூஷன்லேயே நின்றுட்டு இருந்தேன் போங்க.